ஹாய், நான் தான் உங்கள் டிவா விக்னேஷா வெண்ணிலா பேசுகிறேன். வெல்கம் டு சினிபிக் டிவா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ண போகிறோன்னா, நம்ம சிவகார்த்திகேயன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஹவுஸ் பேட்ங்கிற படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம். வீடே பேயா இருக்கு. இது ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஹவுஸ்மேட்ஸ். ஸோ யா, நல்லா இருந்துச்சு. ஹாரர் காமெடி மாதிரி இருக்குது பார்க்க. லைக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ August 1st படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலி இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு எப்பயோ. நான் லேட்டாக ரியாக்ட் பண்ணுறேன். ஐம் ஸோ சாரி ஃபார் தேட். இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சீக்கிரமாக ஏதாவது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனால் நான் கண்டிப்பாக சீக்கிரமாக ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ தர்ஷன் அதில் வந்து நடிச்சிருக்காரு. அவரை நான் வந்து அந்த படத்தில் நடித்து பார்த்துருந்தேன். நல்ல ஆக்டிங், நல்லா இருந்துச்சு அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ யா, பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. ஸோ August 1st ஹவுஸ்மேட்ஸ் பார்க்க மறந்துடாதீங்க. அண்ட் எஸ், இது நான் வந்து எல்லாருக்குமே தெரியும், இது நான் வந்து எஸ்கே சார் ப்ரொடக்ஷனில் வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மெயினாக எஸ்கே சாருக்காக தான் நான் இந்த ரியாக்ஷனே செய்கிறேன். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஸோ யா, அண்ட் ஆல்சோ நேற்று வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு எனக்கு, ஒரு கமெண்ட் மாதிரி. அது என்னென்னா, என்னது, நீங்கள் வந்து கொஞ்ச நாளாக எஸ்கே ஃபேன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து அர்ஜுன் சர்க்கார் அவரோட ஃபேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அதை பற்றி நான் வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலான்னு இருக்கேன். ஒய் நாட்? ஸோ ஆக்சுவலி எஸ்கே சார் வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அவர் எனக்கு முன்னையிலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹீ இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் ஆக்டர். அவர் எப்படின்னா, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலி வேர்க்குது வேறு.
இப்போ உங்களோட ஃபேவரட் ஆக்டர் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க படத்தை பார்த்தா உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு சந்தோஷம் வரும். அவங்க படத்தை பார்த்து உங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் உண்டாகும். நான் அவரோட படத்தை பார்த்து அழுதுருக்கேன், சிரிச்சிருக்கேன். யூனோ நிறைய ஹாப்பி மெமரிஸ் இருக்குது. ஸோ ஹீஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் ஆக்டர். அவர் வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் தான் என்னோட மனசில். அந்த ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் தான் அவர் இருக்கார். அதை யாராலுமே மாற்ற முடியாது. ஸோ அதான் சொல்கிறேன், நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் ஹிம். யூனோ என்னோட மனசில் வந்து அவர் எப்பயுமே அவர் தான் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஆக்டர். அது நான் யாருக்கும் ப்ரூஃப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அர்ஜுன் சர்க்கார், அது ஏன் நான் என்னோடய ஸ்டோரிஸில் போட்டதை பார்த்துட்டு தான் வந்து எனக்கு இந்த கமெண்ட் வந்திருக்கு. அது நான் ஏன் அர்ஜுன் சர்க்கார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன்னா, அது ஒரு மூவி கேரக்டர். ஹிட் த தேர்ட் கேஸ் அந்த படம் நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மேன் ஒரு லைஃப் பார்ட்னராக மேபி வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அர்ஜுன் சர்க்கார் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தேன். சும்மா அவ்வளோதான். மற்றபடி ஏன் எஸ்கே பிடிச்சிச்சு, இப்போ வந்து அர்ஜுன் சர்க்கார். ஓகே, ஃப்ராங்காக சொல்லணுன்னா எனக்கு எஸ்கே சருக்கு அப்புறம் தான் எனக்கு மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு பிடிக்கும். பிகாஸ் இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியனில். இப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு நடிகர் பிடிக்கும், நான் வந்து கேட்க முடியாதுல்ல உங்களுக்கே இந்த நடிகர் பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து இந்த நடிகரை ஃபர்ஸ்ட்டாக வைங்க, இந்த நடிகரை அதுக்கப்புறம் வைங்க அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரி தான், இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அதான் நான் சொல்கிறேன், எத்தனை நடிகர்கள் எனக்கு பிடிச்சாலும் இல்லை பிடிக்க ஆரம்பித்தாலும் எஸ்கே சார் வந்து எப்பயுமே எனக்கு சம்திங் ஸ்பெஷல் தான். அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியல, காரணம் தெரியல. பட் ஜென்வினாக அதான் உண்மை. ஸோ யா, அண்ட் ஆல்சோ எனக்கு நானி சாரையும் பிடிக்கும். நான் அவரோட ஷாம் சிங்கா ராய்ன்ற ஒரு படம், ஆக்சுவலி எனக்கு அந்த படமும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவரோட ஆக்டிங், அந்த ஷாம் சிங்கா ராய் கேரக்டர் அண்ட் ஆல்சோ சாய் பல்லவி மேம் அவங்களோட ஆக்டிங் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த படத்தில். அண்ட் ஹவுஸ்மேட் ஆகஸ்ட் 1 வரப்போகுது. ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக படமும் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அண்ட் ஆல்சோ தர்ஷன் சார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரை நான் குக் வித் கோமாளி, கனா படத்துலலாம் பார்த்துருக்கேன். இஸ் அ குட் பெர்ஃபார்மர், சொல்லவே வேணாம். ஸோ பார்ப்போம். அண்ட் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சந்திக்கிறேன். பாய் காய்ஸ், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.